அனைவருக்கும் வணக்கம் மக்களே. தமிழகத்தின் இயற்கை வளங்களை காப்பாற்றின அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்கும் டிவிகே உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணனா, அரசாங்க நிலங்கள், பொது சொத்துக்கள், கோயிலுக்கு சொந்தமான இடங்கள், அதுக்கு சொந்தமான பொருட்கள், நகைகள் போன்றவைகள், ஏரி குளம் குட்டைகள் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மறு கணக்கீடு செய்யணும். செஞ்சு அது எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணிடணும். பண்ணி விவசாய நிலங்கள்லேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட விற்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. இயற்கை வளங்களை முதல்ல பாதுகாக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தோட முக்கியமான கடமை. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியுன்ற மாதிரி நம்மளை இயற்கை வளங்களை பாதுகாத்தால் தான் இனி வரும் காலங்களில் நம்மளோட சந்தையினர், எதிர்கால தலைமுறையினர் வாழ முடியும். நீர் உணவுன்றதெல்லாம் இன்றியமையாது. அதுக்காகலாம் போய் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கையேந்துறதுன்றதெல்லாம் ஒரு தவறான செயல். இவ்வளோ ஆதி காலத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1930 ஒன்றுமே கிடையாது. துபாய் ஒரு 80 வருஷத்தில் நம்ம தான் துபாய் இனி உலகத்தில் பணக்கார நாடாக இருக்குது. அவனுங்களுக்கு முன்னால் விவசாயத்தில், வாணிபத்தில், எல்லாத்துலேயுமே கடல் கடந்து போய், நாடு கடந்து போய் அந்த காலத்திலேயே உலகத்தையே கோலோச்சி ஆண்ட ஒரு நாடுன்னா அது நம்ம இந்தியா. இந்தியாவிலையும் முக்கியமாக தமிழ்நாடு. உங்களுக்கே தெரியும், முத்து இருக்கட்டும், மிளகு, ஏலக்காய் இருக்கட்டும், டீ இருக்கட்டும், இங்கேருந்து தான் போயிருக்குது. அது மாதிரி பல வரலாற்று சாதனைகளை விஞ்ஞானம் வளராத அந்த காலத்திலே செஞ்ச தமிழர்கள் நம்முது எவங்கிட்டையும் போய் நம்ம கையாண்ட விடாது. விவசாயம்னா என்னன்னு இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க நாம புரிதவங்க. பல விஷயங்களை, இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே நம்ம போய் ஒருத்தங்கிட்ட அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துறதுன்றது மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். இந்த அரசாங்கம் இயற்கை வளங்களை முதல்ல பாதுகாக்கணும். அதுக்கு எவன் என்ன எதிர்ப்பு பண்ணாலும் தமிழக மக்கள் உங்கள் பின்னால் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் சொன்ன அனைத்தையும் மறுமதிப்பீடு செஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு எடுத்து வைக்கணும். அவன் இஷ்டத்துக்கு புறம்போக்குனாலன்னு ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் வித்துறான். அங்கே போய் மக்கள் போய் வீடு கட்டி வெள்ளத்திலலாம் பாதிக்கப்படுறாங்க. முதல்ல நம்மளுக்கு மழை வடிநீர் தேவை, தடுப்பணைகள் தேவை. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை அண்ணன் ஆரம்பித்து வைக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். விமான நிலையம்லாம் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து வந்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அங்கேயே 5வது முனையம் கட்டலான்னு சொல்லி மீனம்பாக்கத்துலேயே அண்ணன் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவே போதுமே, அங்கேயே ஊருப்பட்ட இடம் இருக்குது, போதாதா? இது வேற பறந்து விவசாய நிலங்களை நீ தொடரக்கூடாது. இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். நீ ஒரு மரத்தை வெட்டணும்னா கூட பர்மிஷன், அரசாங்கத்தோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே கை வைக்கக்கூடாது. இது அனைத்தையும் இந்த கவர்மெண்ட் செய்யணும். அது நிரந்தரமாக ஆகணுன்றது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். வாழ்க சிஎம் சி ஜோசப் விஜய்.